மொச்சக்கொட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதுவே காஞ்சதாக இருந்துச்சுன்னா நைட்டே ஊற வச்சு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கணும். இதுக்கு தேவையானது வந்து பார்த்தோம்னா 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு. இதுக்கு வந்து பூண்டும் வெங்காயமும் சின்ன வெங்காயமும் அதிகமாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டும் வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான புளி எல்லாமே ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள், தேவையான அளவுக்கு காரம், இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 4 தக்காளி இன்றைக்கி எடுத்துருக்கோம். 4 தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு புளி தண்ணியும் இதோடு சேர்ந்து எடுத்துக்கோங்க. மொச்சக்கொட்டையை இதில் போட்டுட்டு அரை மூடி தேங்காய். இதுக்கு தேவையான மசாலா வந்து பார்த்தோம்னா குழம்பு மிளகாய் தூளும் தனியா தூளும் இருந்தால் போதும். அதை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போட்டுக்கோங்க. இது போட்டதுக்கப்புறமேட்டு அரை மூடி தேங்காவை இதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கொத்தமல்லி தழை போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி